தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி, செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவை 24 மணி நேரத்தில் கைது செய்யலாம். சிஐடி பணிப்பாளராக அரசியல்வாதியா? சுரேசலேவின் நடிப்பிற்கு ஆஸ்கார் விருது வழங்கலாம் என அதிரடி. அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தால் திசை மாறும் உயிர்த்த ஞாயிறு விசாரணை. அனுரா அரசாங்கத்தின் மீது பாய்ச்சல். பாராளுமன்றத்தை உலுக்கிய $2.5 மில்லியன் மோசடி அறிக்கை. ஹொரணையில் 3.5 கோடி ரூபாய் வங்கிப் பணம் கொள்ளை. வங்கி ஊழியரே சூத்திரதாரியா? அமெரிக்க படைகளை கொன்றால் மிக விரைவாக போர். ஈரான் விவகாரத்தில் உதவ தயார் என புட்டின் அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுத்த தீர்க்கமான அடி. உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி வெளியிட்ட அதிரடி அறிக்கை. உள்நாட்டு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தூக்கிலிடப்படாவிட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தற்போதைய அரசாங்கம் எவ்வளவுதான் பெருமை அடித்துக் கொண்டாலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், தாங்கள் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் உண்மையை பேச அஞ்சப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 24 மணி நேரத்திற்குள் மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்யலாம் என்றும், அவருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை அவர் தூக்கிலிடப்படுவதுதான் என்றும் சரத் பொன்சேகா தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது அநீதியான மற்றும் பொய்யான குற்றச்சாட்டாகும் என்றும், தற்போதைய விசாரணை அதிகாரிகள் செய்வது அரசியல் என்றும் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற அதிகாரி ஷானி அபேசேகர நீதிமன்றத்தில் தான் என்பிபி கட்சியுடன் இணைந்து முழுநேர அரசியல் செய்வதாக குறிப்பிட்டிருந்த நிலையில், அவ்வாறு அரசியலில் ஈடுபட்ட ஒரு நபர் மீண்டும் அரசு சேவைக்குள் வந்து சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவை என்றும், இது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்றும் அவர் சாடியுள்ளார். ஒரு அரசியல்வாதியால் சிஐடி பணிப்பாளராக வந்து சுயாதீனமாக செயல்பட முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர், இந்த விடயம் நீதிமன்றத்தில் இருப்பதால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் கூறியுள்ளார். மறுபுறம் தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலேவிற்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட வேண்டும் என சட்டம் அதிபர் திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. சுரேசலே மனநல மருத்துவர்கள் எதிரில் அழுது புலம்பி நாடகமாடி வருவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளதுடன் 8 பயங்கரவாதிகளை தீர்த்து கட்டிய சலே இவ்வளவு மென்மையானவரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சுரேசலே தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள மனநல மருத்துவ நிபுணரின் அறிக்கையை ஏற்க முடியாது என சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள போதிலும், சுரேசலே கடும் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக அவரது சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் தற்போதைய அரசு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது என்றும், அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டு செயற்படுவதால் இதன் உண்மை ஒருபோதும் வெளிவராது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எத்திரிமான தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், அரசின் பலவீனமான நிர்வாகத்தால் நாட்டு மக்கள் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன், அரசின் ஊழல் மோசடிகளை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்டு இலக்கு வைக்கப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார்.
அரசியல் பழிவாங்கலை இலக்காக கொண்டே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த தற்போதைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என சுட்டிக்காட்டியுள்ள அவர், எனினும் தங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளதாகவும் சகல நெருக்கடிகளுக்கும் நீதிமன்றத்தின் ஊடாகவே சட்ட ரீதியான தீர்வு எட்டப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரவிருக்கும் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தங்களது தரப்புக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும் என்றும் தற்போதைய சூழலில் சகல எதிர்க்கட்சிகளும் பொதுவானதொரு நோக்கத்துடன் இணைந்து செயற்படுவது தங்களுக்கு கிடைத்துள்ள பாரியதொரு வெற்றியாகும் என்றும் சஞ்சீவ எத்திரிமான மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்தப்பட வேண்டிய $2.5 மில்லியன் வேறு தரப்பொன்று மோசடியாக அபகரித்த சம்பவம் தொடர்பான அறிக்கை பாராளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பொது நிதி தொடர்பான பாராளுமன்ற குழு நேற்று கூடிய போது இந்த அறிக்கை அனைத்தும் உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டதாக குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். මොකද රටේ ආන්දෝලනාත්මක මේ ගනුදෙනුව පිළිබඳව ඒ කියන්නේ ඩොලර් මිලියන 2.5ක හොරකම සම්බන්ධයෙන් අපි මුදල් අමාත්‍යාංශයේ ලේකම්තුමාට කිව්වා අපිට වාර්තාවක් ලබා දෙන්න කියලා සියලු විස්තර සහිතව. මේ වාර්තාව ලබා දෙන්න කාරක සභාව අවසානයේදී එකඟ වුණා ඔවුන්ට සති 4ක් ලබා දෙන්න. දැන් මේ සති 4 අවසානයේදී වාර්තාව එන්න යම්කිසි ප්‍රමාදයක් සිද්ධ වුණා. ඒ කෙසේ වෙතත් එවල තිබිච්ච වාර්තාව අපිට පිළිගත නොහැකි. மேலும் அடுத்த வாரம் இந்த அறிக்கை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு நிதியமைச்சின் செயலாளருடன் விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பொது நிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வாவின் வீட்டிற்கு தனிப்பட்ட முறையில் திரைசேரி செயலாளர் குறித்த அறிக்கையை அனுப்பியிருந்த போது அவர் அதை ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பியிருந்தார். உத்தியோகபூர்வ அறிக்கையை தனது வீட்டிற்கு அனுப்ப வேண்டாம் என்றும் அது பாராளுமன்றத்திற்கே முறைப்படி அனுப்பப்பட வேண்டும் என்றும் கூறி அவர் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹொரணியின் அரச வங்கி ஒன்றின் ATM இயந்திரங்களில் வைப்பதற்காக எடுத்து சென்ற சுமார் 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்ளையின் பின்னணியில் குறித்த வங்கியில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரே இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொள்ளை சம்பவம் நடப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னரும் பின்னரும் வங்கியின் ஊழியர்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் மற்றும் அவர்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசி இலக்கங்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் வங்கியிலிருந்து வீதியில் உள்ள கட்டடங்களில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளும் விரிவாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பணத்தை ATM இயந்திரங்களில் வைப்பதற்காக எடுத்து சென்ற வங்கி அதிகாரியிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஹொரணி போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பணக்கொள்ளை நடந்ததற்கு முன்தினம் திட்டமிட்டு விடுமுறை பெற்றிருந்த வங்கி அதிகாரிகள் குறித்தும் போலீசார் தற்பொழுது விசேட அவதானம் செலுத்தியுள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். ஈரானிடம் இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியே எடுப்பதற்கு தனக்கு எந்தவொரு ஒப்பந்தமும் தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு புதிய ஒப்பந்தம் மிக விரைவில் எட்டப்படவுள்ளதாக அவர் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் தற்போது ஒப்பந்தம் எதுவும் தேவையில்லை என்று கூறியிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் துருக்கியின் அங்கராவில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டில் தான் கலந்து கொள்ளவிருப்பதாக கூறியுள்ள ட்ரம்ப், ஈரானுக்கு எதிரான போரில் நேட்டோ நண்பர்கள் தனக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அவர்களை மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் அமெரிக்க படைகளை ஈரான் கொள்வது ஒரு சிவப்பு எல்லையை தாண்டுவதாக அமையுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு போரை மீண்டும் தொடங்குவதற்கு அது ஒரு நல்ல காரணமாக இருக்கும் என்றும் அவர்கள் அமெரிக்க படைகளை கொன்றால் தான் மிக விரைவாக அந்த நடவடிக்கையை எடுப்பேன் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மோதலுக்கு அனைத்து தரப்பினரும் உடன்படக்கூடிய ஒரு தீர்வை காண முடியும் என்று நம்புவதாகவும் தேவைப்பட்டால் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஏற்றுக்கொள்வது உள்ளிட்ட தேவையான உதவிகளை வழங்க தனது நாடு தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ரஷ்யா முக்கிய பங்கு வகித்ததை சுட்டிக்காட்டிய
அவர். இந்த யுரேனியம் அனைத்தும் சர்வதேச அணுசக்தி முகமையின் முழு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் அந்த செயல்பாட்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட உலகளாவிய நாடுகள் பங்கேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் இருதரப்பு போர் முடிந்துவிட்டது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறிய போதிலும் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. குறிப்பாக குவைத் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் வசிக்கும் மற்றும் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளதுடன் பல நாடுகளுக்கான பயண ஆலோசனைகளையும் வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய தீய எதிரிகளுக்கு ஈரான் தீர்க்கமான அடியை கொடுத்துள்ளதாக அந்நாட்டின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியின் நிறுவனர் அயதுல்லா ருஹோல்லா கமேனியின் 37வது நினைவு நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அமெரிக்காவின் தலைமையில் இயங்கும் ஏகாபத்திய சக்திகள் கடந்த 80 ஆண்டுகளாக இஸ்ரேல் என்ற பெயரில் ஒரு இராணுவ தளத்தை உருவாக்கியுள்ளதாகவும் வலிமையான மற்றும் சுதந்திரமான ஈரான் எனும் தேசம் இருப்பதை அந்த போலியான தரப்பு ஏற்க மறுப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஈரானின் முன்னேற்றத்தை தடுக்க முற்படும் எதிரி நேரடி மோதல்களிலும் நாட்டின் தீர்க்கமான அடியை வாங்கி அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையையும் பிரிவினையையும் விதைக்க முயலும் எதிரியின் சட்டத்திட்டங்களை நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தகர்த்தெறிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் மறுத்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஏப்ரலில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போதிலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் முன்வராததால் தற்போது மீண்டும் அங்கு போர் சூழல் வலுத்துள்ளது. இதேவேளை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பதிலாக அவற்றிடமிருந்த சேவை கட்டணங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இது வழக்கமான போக்குவரத்து சுங்க கட்டணம் அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ள அந்நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர், ஓமான் நாட்டுடன் இணைந்து வழங்கப்படும் வழி செலுத்தல் உதவி, தேடல் மற்றும் மீட்பு பணிகள், பாதுகாப்பு சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தல் பணிகள் போன்ற சேவைகளுக்கான இழப்பீட்டையே ஈரான் கோரவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நீர்வழி பாதை முற்றிலும் ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளின் பிராந்திய எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பிற்குள் அமைந்துள்ளதால் சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்களுக்கு இறையாண்மை உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தற்போது வரைவு செய்யப்பட்டு வரும் புதிய நடைமுறைகள் சர்வதேச சட்டத்திற்கு இணங்கவே அமையும் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். மறுபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்க போர் காரணமாக அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க பல குடும்பங்களும் வணிகர்களும் போராடி வரும் வேளையில் அபுதாபியில் குடியிருப்புகள், வணிகம் மற்றும் தொழில்துறை சார்ந்த சொத்துகளுக்கான வாடகை உயர்வு அடுத்த அறிவிப்பு வரும் வரை அந்நாட்டு அரசு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் முடக்கி வைத்துள்ளது. இதன்படி வீட்டு உரிமையாளர்கள் தற்போதிருக்கும் வாடகைதாரர்களுக்கோ அல்லது புதிய வாடகைதாரர்களுக்கோ வாடகையை உயர்த்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அபுதாபி எஸ்டேட் மையம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் வசிக்கும் புலம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு மாதத்தின் மிகப்பெரிய செலவாக வாடகையை இருக்கும் நிலையில் அந்நாட்டின் மிகப்பெரிய வெளிநாட்டு சமூகங்களில் ஒன்றாக விளங்கும் ஆயிரக்கணக்கான இந்திய குடும்பங்களுக்கு அபுதாபி அரசின் இந்த அதிரடி முடிவு மிகப்பெரிய நிம்மதியையும் உடனடி நிதி பாதுகாப்பையும் அளித்துள்ளது.